Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்க போறீங்க அப்படினா நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதே சமயத்துல 5 விஷயங்கள் மட்டும் தான் இருக்கா அப்படினு கேட்டிங்க அப்படினா அப்படி கிடையாது. ஹோம் லோன் வாங்கும்போது நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது கவனிக்க வேண்டியது இருக்கு. பட் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட்டான 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம கிளியரா பார்க்க போறோம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரீசன் என்ன அப்படினா ஹோம் லோனை பொறுத்தவரையிலும் அது ஒரு லாங் டேர்ம் ஃபைனான்சியல் கோல் அப்படினே சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹோம் லோன்ல நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படினா கூட ஃபியூச்சர்ல உங்களுடைய லைஃபையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், அதாவது சிக்கல்ல மாட்டுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்க ஹோம் லோன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, அதாவது வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூவில் கண்டிப்பாக ஒரு 20 to 50% ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சேவிங்ஸில் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஹோம் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொட்டேஷன் கொடுக்குறீங்களோ உங்களுடைய வீட்டோட பட்ஜெட்டில் ஒரு 70 to 80% ஆஃப் லோன் அமௌண்ட் தான் பேங்க் சைடிலிருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 to 60% லோன் அமௌண்ட் தான் இப்போது பேங்க் சைடிலிருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த பட்சத்தில் அந்த ரிமைனிங் அமௌண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே உங்களுடைய சேவிங்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். என்னையை பொறுத்தவரையிலும் உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ப்ராஜெக்ட் வேல்யூவில் மோர் தென் 50% இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே சேஃபாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃப்யூச்சரில் அது உங்களுடைய பெரிய லெவலில் ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படியே டோட்டலாக கம்மி பண்ணிடும். அந்த ஒரு ரீசன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படியான அமௌண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு வீட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சர் பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த விதத்தில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க, இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணி நம்மளுடைய ஹோம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இனிஷியல் அமௌண்ட்டாக நம்மளுடைய சேவிங்ஸில் இருக்கணுமே தவிர நாம் வேறு எந்த ஒரு லோக்கல் ஃபினான்ஸ்லையோ இல்லை பர்சனல் லோனோ எந்த ஒரு இடத்துல இருந்துமே வாங்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஹோம் லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் லோன் மட்டும்தான் இருக்கணும். அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரே டைமில் மல்டிபிள் லோன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசனால் வீட்டு ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது போடுற அந்த டவுன் பேமெண்ட்டை வேறு எங்கேருந்துமே கடன் வாங்காமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹோம் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு லோனுமே அப்ளை பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அடுத்து மூணாவது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க, நீங்கள் ஒரு ஹோம் லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எவ்ரி மந்த் ஷார்ப்பாக அந்த டேட்டில் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஃப்யூச்சர்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கேரண்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களால் 58 வயசு வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளான் வேணாலும் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் ஹோம் லோன் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பர்மனன்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதை தவிர்த்து ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் ஒர்க்காக இருக்கீங்க இல்லை நீங்களே ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டில் மினிமமாக, அதாவது என்னால் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுறதை விட என்னால் குறைஞ்சபட்சம் இவ்வளோ நாள் ரன் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டைம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் உங்களுடைய ஹோம் லோனுடைய ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய டோட்டல் மந்த்லி இன்கமில் 40% அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இடையில உங்களுக்கு மற்ற செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதை தவிர்த்து அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால் தென் அந்த இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டைம்லையும் கூட நீங்கள் சேவிங்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் நீங்கள் ஒரு ஹோம் லோன் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய இஎம்ஐ அமௌண்ட் உங்களுடைய டோட்டல் இன்கமில் 40%க்கு அதிகமாகாமல் பார்த்துக்கங்க.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இஎம்ஐ அமௌண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. டென்யூர் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ரீபேமெண்ட் டென்யூரை நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது மீதியாகும். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஹோம் லோன் மட்டும் கிடையாது, எந்த லோன் எடுத்தாலுமே டென்யூரை கம்மியாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் டென்யூர் கம்மியாக சூஸ் பண்ணும்போது இஎம்ஐ அமௌண்ட்டை உங்களால் ப்ராப்பராக மந்த்லி பே பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இஎம்ஐ அமௌண்ட் உங்களால் ரொம்ப கம்மியான டென்யூர் போட்டுட்டு ஷார்ப்பாக அந்த அதிகப்படியான இஎம்ஐ அமௌண்ட்டை பே பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய லோன் அப்படிங்கிறது வாங்க வேண்டியது இருக்கும், இல்லை வெளியில் கடன் அப்படிங்கிறது வாங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து மிகப்பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் ஹோம் லோன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அடுத்து 4வதாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்தவரையிலும் ஒரு 750+ இருந்து சிபில் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய நேம்லேயே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதே சமயத்தில் இன்கம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ உங்களுடைய இன்கம்மை பொறுத்து தான் உங்களுடைய ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் பேங்க் சைடு வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் சரியில்லை அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. உங்களுடைய வீட்டில் யாருடைய கிரெடிட் ப்ரொஃபைல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ, யாருடைய ஒர்க் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுடைய நேமில் நீங்கள் ஹோம் லோன் அப்ரோச் பண்ணும்பொழுது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஒரு 25 lakhs லோன் அமௌண்ட் வாங்குறீங்க, ஒரு 10 year ரீபேமெண்ட் டென்யூர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்க ஒரு 33,000 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இப்போது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து பெஸ்ட்டாக இருந்து உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருடைய கிரெடிட் ஸ்கோராவது பெஸ்ட்டாக இருந்து ஒரு 9% போட்டு தராங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக கட்டி முடிக்கும் பொழுது ஒரு 39 lakhs அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக கட்டியிருப்பீங்க. இதுவே ஒருவேளை உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக இருந்ததுன்னா கூட 3% அப்படிங்கிறது காமனாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒருவேளை ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 lakhs அப்படிங்கிறது சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் ஒரு 45 lakhsக்கு பக்கமாகவே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்னால 5 to 6 lakhs அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் யாருடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருக்கோ உங்களுடைய ஃபேமிலியில் அவங்களுடைய நேமில் ஹோம் லோன் அப்ளை பண்ணி வாங்குறது பெஸ்ட் ஐடியா. இதை தவிர்த்து வீம்புக்காக இல்லை என்னோடய ஹோம் லோன் என்னுடைய நேமில் தான் வாங்கி ரீபேமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அது பெரிய லாஸாக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 5 to 6 lakhs மீதி பண்ணி நீங்கள் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனமாகவே இருக்கும். அதே சமயத்தில் நம்ம 5th பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோம் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேங்க்கில் செக் பண்ணி பாருங்கள், அவங்க கொடுக்குற கொட்டேஷன் அப்படிங்கிறதையும் வாங்கி பாருங்கள். அதில் நீங்கள் டோட்டலாக கட்டி முடிக்கும் பொழுது லோன் அமௌண்ட் எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ண வேண்டி இருக்குது, அவங்க எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து அவங்க ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க, என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பேங்க்லேயுமே ஒரே லோன் அமௌண்ட் ஒரே டென்யூரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டி முடிக்கும் பொழுது டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்க அப்படிங்கிறத ஒரு 4-5 பேங்க்கில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு பெஸ்ட்டான பேங்க் எதுன்னு தோணுதோ அதில் அப்ளை பண்ணி மட்டும் ஹோம் லோன் அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் வீட்டை பிளான் பண்ணுங்கள். சும்மா கௌரவத்துக்காக வீட்டை பெருசாக கட்டாதீங்க. அப்புறம் வீட்டை பராமரிக்கிறது அப்படிங்கிறதே பெரிய சிரமமாக போயிடும். அதே சமயத்தில் உங்ககிட்ட ஏதாவது அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அதை கொண்டுட்டு போயிட்டு வீட்டு மேலே போடாமல் ஒரு லேண்டு மேலே கூட போடலாம். ஏன் அப்படின்னா சிமிலராக ரெண்டும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் வீட்டு மேலே ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு அதை அப்படியே ஹோல்டாகி கிடக்கும், ஃப்யூச்சரில் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்காது. அந்த ஒரு ரீசனால் உங்களுடைய தேவைக்கு என்னவோ அதை மட்டும் இப்போது பிளான் பண்ணி வீட்டை கட்டிக்கங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் தேவை அப்படின்னா அதை ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்பொழுதே பிளான் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் வீட்டை கட்டிக்கிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மை. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இனிமேல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.